Hello, welcome all. Last video oda nama 7th chapter வந்து complete பண்ணிட்டோம். Next, in this video, we are moving on to the 8th chapter. It's about Securities and Exchange Board of India, SEBI, SEBI அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ரொம்ப important chapter. First bookல கொடுத்திருக்கிற explanation பார்க்கறதுக்கு முன்னாடி SEBIனா என்ன, அது எதுக்காக கவர்மெண்ட் ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நம்ம கண்ட்ரில வந்து 1970s 1980sல பப்ளிக்கு வந்து செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் மேல அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டு நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுடைய பணத்தை எல்லாம் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஏறதுக்கு தகுந்தபடி இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா மால் பிராக்டிசஸும் ரொம்ப அதிகமாவே இருந்தது. மால் பிராக்டிசஸ் அப்படின்னா செக்யூரிட்டிஸை வந்து கரெக்டா டெலிவர் பண்ணாம இருக்கிறது, ப்ராப்பர் பேமெண்ட் நடத்தாம இருக்கிறது, அது மாதிரி பிரைசஸை மேனிப்புலேட் பண்றது, புரோக்கர்ஸ் வந்து அதிகமான கமிஷன் சார்ஜ் பண்றது, இந்த மாதிரி நிறைய மால் பிராக்டிசஸும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்தது. இதனால என்னாச்சுன்னா பப்ளிக்கு வந்து செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் மேல இருக்கிற நம்பிக்கையை வந்து அவங்க இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கான்பிடன்ஸ் வந்து அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சது. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளோட கவர்மெண்ட் என்ன நினைச்சாங்கன்னா செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டை ஒழுங்குபடுத்தணும். ஒரு சைடு செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணணும், இன்னொரு சைடு இன்வெஸ்டர்ஸ்க்கு பாதுகாப்பும் கொடுக்கணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ இதுக்காக ஒரு அமைப்பா ஆரம்பிக்கலாம், ஒரு ரெகுலேட்டரி பாடியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் டிசைட் பண்ணாங்க. ஸோ அதன்படி 1988ல நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவை ஆரம்பிச்சாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து எந்த விதமான ஸ்டாட்யூட்டரி பவர்ஸும் இல்ல. இது இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்றதுக்கு ஆரம்பிச்சா கூட அந்த 1988ல ஆரம்பிச்ச டைம்ல சட்டப்படி வந்து இவங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லாம தான் இருந்தது. அதுக்கப்புறம் 1992ல இந்தியன் பார்லிமெண்ட்ல செபி ஆக்ட பாஸ் பண்ணாங்க. செபி ஆக்ட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஸ்டாட்யூட்டரி பவர்ஸ் கிடைச்சது. அதாவது சட்டப்படி அதிகாரம் 1992ல தான் கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தியால இருக்கிற எல்லா செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டும் கமாடிட்டி மார்க்கெட் மொத்தமா, அதாவது மொத்த இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட்டுமே செபியோட ரெகுலேஷன் படியும் செபியோட கண்ட்ரோல் படியும் தான் அவங்க வந்து வேலை செய்யறாங்க. இப்ப இந்தியால வந்து நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஆபெக்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட்டோட ஆபெக்ஸ் அத்தாரிட்டி வந்து செபி. இப்ப புக்ல கொடுத்திருக்கிற எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து ரைட் ஷார்ட் நோட் ஆன் செபி அப்படின்னு ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருக்கு. அதுக்கு வந்து நீங்க இந்த இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்திருக்கிறது எழுதலாம். Securities and Exchange Board of India, SEBI, was first established in the year 1988 as a non-statutory body. Non-statutory body na சட்டப்படி அப்ப இவங்களுக்கு எந்த பவரும் கிடையாது. எதுக்காக? For regulating the securities market. It was made an autonomous body. Autonomous body அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருந்தா கூட இவங்க வந்து இண்டிபெண்டா தான் ஃபங்க்ஷன் பண்றாங்க. அதுதான் அட்டானமஸ் பாடி. இண்டிபெண்டா அவங்களுக்கு தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சு ஃபங்க்ஷன் பண்றாங்க. By the Government of India on 12th May 1992 and given statutory powers in 1992. சட்டப்பூர்வமா அவங்களுக்கு எப்ப அதிகாரம் கிடைச்சதுன்னா 1992 with SEBI Act 1992 being passed by the Indian Parliament. So பார்லிமெண்ட்ல SEBI Act பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு statutory powers கிடைச்சது. இது மெயின் பாயிண்ட். அந்த 2 மார்க் கொஸ்டின்ல கண்டிப்பா இந்த பாயிண்ட் இருக்கணும். SEBI is an apex body that maintains and regulates our capital market. நம்மளோட கேபிட்டல் மார்க்கெட்டை ஒழுங்குபடுத்துற ஆபெக்ஸ் பாடி தான் செபி. ஆபெக்ஸ் அப்படின்னா ஒரு ஹையஸ்ட் பொசிஷன்ல, ஒரு இம்பார்ட்டன்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் செபி. நெக்ஸ்ட் லொகேஷன். இதுவும் வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். வேர் இஸ் த விச் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் செபி அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு. ஃபுல்லாவே நீங்க எழுதணும். செபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. SEBI has its headquarters at the business district of Bandra Kurla complex in Mumbai. மும்பைல தான் அவங்களுடைய head office and has northern, eastern, southern and western regional offices in New Delhi, Kolkata, Chennai and Ahmedabad respectively. Northern regional office வந்து New Delhi, eastern Kolkata, southern Chennai and western Ahmedabad respectively. இது ஒரு 2 mark question. So first para introduction வந்து write short notes on SEBI, அது ஒரு 2 mark. இது வந்து where is the head office of SEBI, இதுவும் ஒரு 2 mark question. Next, objectives of SEBI.
இது ஒரு 2 மார்க் இருக்கு. ரைட் எனி 2 objectives of SEBI. அப்ப நீங்க ஒரு 2 headings எழுதினா போதும். ஒருவேளை 3 மார்க்ஸ்ல எல்லாம் வந்ததுன்னா 3 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது புக்ல கிடையாது. இன்கேஸ் அடிஷனலா வந்ததுன்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் 3 ஹெட்டிங்ஸ் எழுதி அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செபி. செபியோட குறிக்கோள் என்னெல்லாம்? ரெகுலேஷன் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை ஒழுங்குபடுத்துறது தான் இவங்களுடைய மெயின் ஆப்ஜெக்டிவ். அதுபோல இன்வெஸ்டர்ஸ்க்கு பாதுகாப்பு கொடுக்கறதும். The first objective of SEBI is to regulate stock exchanges so that efficient services may be provided to all the parties operating there. Security stock exchangeல யாரெல்லாம் ஆப்ரேட் பண்றாங்க? ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடிய கம்பெனி, செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்ற கம்பெனி ஒரு சைடு. இன்னொன்னு வந்து அதுல பணத்தை போடுற இன்வெஸ்டர்ஸ். மூணாவது இன்டர்மீடியரிஸ். ஸோ பார்ட்டிஸ்ங்கிறது யாரெல்லாம் ஞாபகத்தில் வைங்க. ஒன்று வந்து பணத்தை ரைஸ் பண்ற கம்பெனி, செக்யூரிட்டிஸ் வந்து அவங்க விற்கிறாங்க. செகண்ட், நம்மள மாதிரி பணத்தை முதலீடு செய்யற இன்வெஸ்டர்ஸ். மூணாவது வந்து இன்டர்மீடியரி. ஸோ எல்லா பார்ட்டிஸ்க்குமே வந்து அவங்க வேலையை எஃபிஷியண்டா செய்யற மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்டை கிரியேட் பண்றது தான் செபியோட ஆப்ஜெக்டிவ். ரெகுலேஷன் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், டு ரெகுலேட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் so that efficient services may be provided to all the parties operating there. எல்லாருக்குமே சர்வீசஸ் வந்து எஃபிஷியண்டா ப்ரொவைட் பண்ணணும். Second point, protection to the investors. The foremost objective of SEBI is to provide security to the investors. செபியோட மெயின் ஆப்ஜெக்டிவே இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்வெஸ்டர்ஸை வந்து சேஃபா வச்சுக்கணும், இன்வெஸ்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். The protection of the investors means protecting them from the wrong information given by the companies in their prospectus. Prospectus அப்படிங்கிறது கம்பெனி வந்து அவங்களுடைய ஷேர்ஸை விற்கிறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது தான் ப்ராஸ்பெக்டஸ். ஸோ அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல வந்து கம்பெனியை பத்தி ராங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் ஷேர்ஸை வாங்கணும் அப்படிங்கறதுக்காக கம்பெனி பேர்ல ஒரு அட்ராக்ஷன் வர்றதுக்காக ப்ராஸ்பெக்டஸ்ல நிறைய ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் தரலாம். நம்ம என்ன பண்ணுவோம், அதை படிச்சு பார்த்து ஏமாந்து நம்ம பணத்தை வந்து அந்த கம்பெனியில கொண்டு போய் போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தெல்லாம் இன்வெஸ்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும் ஃப்ரம் ராங் இன்ஃபர்மேஷன் given by the companies in their prospectus. Reducing the risk of delivery. கரெக்டா நமக்கு வந்து டெலிவர் பண்ணணும், அந்த ரிஸ்க்ல இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும். பேமெண்ட், ரிஸ்க் ஆஃப் டெலிவரி, பேமெண்ட், டெலிவர் பண்ணாம இருக்கிறது, பேமெண்ட் பண்ணாம இருக்கிறது, அந்த மாதிரி ரிஸ்க்ல இருந்தெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றது. ஸோ அதுதான் செகண்ட் பாயிண்ட், ப்ரொடெக்ஷன் டு த இன்வெஸ்டர்ஸ். தேர்ட் ஒன், செக்கிங் த இன்சைடர் ட்ரேடிங். இதுவும் ஒரு 2 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் மென் பை இன்சைடர் ட்ரேடிங் ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருக்கு. இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்னா என்ன? இப்போ நான் அதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனியில ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி எடுக்கலாம். மிஸ்டர் ஏ அப்படிங்கிறவர் எக்ஸ் லிமிடெட் கம்பெனியில மேனேஜரா இருக்காரு. இப்போ இவர் மேனேஜரா இருக்கிறதுனாலே கம்பெனியை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இவருக்கு தெரியும். கம்பெனியோட கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ், ரகசியமான விஷயங்கள் எல்லாமே மிஸ்டர் ஏக்கு தெரியும். ஸோ இப்போ இவர் வந்து இந்த கம்பெனி ஒன்ஸ் இன் 4 months அவங்களுடைய குவார்டர்லி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வெளியிடுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 4 மாசத்துக்கு ஒருக்க அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வெளியிடுறாங்க. அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வெளியிடுறதுக்கு முன்னாடியே ஏக்கு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டோட டீடைல்ஸ் தெரியும். எவ்வளவு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு டிவிடெண்ட், இதெல்லாம் வந்து ஏக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். இப்போ ஒருவேளை ஹியூஜ் ப்ராஃபிட் அப்படின்னு வைங்க, கம்பெனி வந்து நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க, நிறைய டிவிடெண்ட் கொடுக்க போறாங்க, இதெல்லாம் வந்து ஏக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னு வைங்க. ஏ என்ன செய்வாருன்னா, அவரு அது மாதிரி அவருக்கு வேண்டப்பட்ட ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இவங்க கிட்ட எல்லாம் சொல்லி நிறைய ஷேர்ஸை வந்து வாங்கி வச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா, ப்ராஃபிட் நல்ல ப்ராஃபிட்னு தெரிஞ்சாலே அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வெளியிட்டா இமீடியட்டா என்ன ஆகும், இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை படிச்சு பார்க்குற இன்வெஸ்டர்ஸ், ஓ இந்த கம்பெனி நல்லா போகுது அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வந்து என்ன விலை கொடுத்தும் வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஸோ இதை வந்து முன்னாடியே ஏக்கு தெரிஞ்சிடும். அப்ப ஏ என்ன பண்றாருன்னா, முன்னாடியே வந்து அவருக்கு வேண்டப்பட்டவங்ககிட்ட எல்லாம் இதை சொல்லி எக்ஸ் லிமிடெடோட ஷேர்ஸை ஃபுல்லா இவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வெளியிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும், ஷேர் பிரைஸ் மார்க்கெட்ல ஏறும். ஷேர் பிரைஸ் வில் ரைஸ். மார்க்கெட்ல ஏறினோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து மார்க்கெட்ல வித்துருவாங்க. ஸோ இது மூலமா அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவாங்க. இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்சைடர் ட்ரேடிங். இதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் எடுங்க. ஒருவேளை எக்ஸ் லிமிடெட் பயங்கரமான லாஸ் வந்து ஏற்பட்டிருக்கு, பயங்கரமான நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னா, இந்த பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டா என்ன ஆகும்,
அடுத்த நாள்ல இருந்து அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது ஏக்கு முன்னாடியே தெரிஞ்சா அவர் என்ன பண்ணுவாரு, அவரும் அதே மாதிரி அவருக்கு வேண்டப்பட்டவங்ககிட்ட எல்லாம் சொல்லி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வெளியிட்டதுக்கு முன்னாடியே கம்பெனியோட ஷேர்ஸ் வச்சிருக்காங்கன்னா அதை வந்து வித்துருவாங்க. ஸோ இதை வந்து தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்சைடர் ட்ரேடிங். ஸோ கம்பெனிக்குள்ள இருக்கிற ப்ரொமோட்டர்ஸ், டைரக்டர்ஸ், மேனேஜர்ஸ், அது மாதிரி எம்ப்ளாயீஸ், இந்த மாதிரி கம்பெனியோட ரகசியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க கூடியவங்க அந்த கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸை அவங்க வந்து அவங்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிக்க கூடாது. இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்சைடர் ட்ரேடிங். ஸோ கம்பெனி வந்து இப்போ இன்னொரு கம்பெனி கூட மர்ஜ் ஆகுது, இல்லை அமால்கமேஷன் நடக்க போகுது, இல்ல ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணிருக்காங்க, இல்ல ஹியூஜ் லாஸஸ் சஃபர் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த கம்பெனிக்குள்ள இருக்கக்கூடிய ப்ரொமோட்டர்ஸ், டைரக்டர்ஸ், மேனேஜர்ஸ், மேனேஜிங் டைரக்டர்ஸ், எம்ப்ளாயீஸ், இம்பார்ட்டன்ட் எம்ப்ளாயீஸ், இவங்களுக்கெல்லாம் இது தெரியும். ஸோ இந்த சிச்சுவேஷனை வந்து அவங்களுக்கு அனுகூலமா, அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி அதுல இருந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணக்கூடாது. அது அப்படி பண்ணா அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்சைடர் ட்ரேடிங். Insider trading means the buying and selling of securities by directors, promoters, etc. who have access to some confidential information about the company and who wish to take advantage of this confidential information. So, யாரெல்லாம் securities insiders, கம்பெனிக்குள்ள இருக்கிற insiders யாரெல்லாம் directors, promoters, etc. இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, செக்யூரிட்டிஸை வாங்கி விற்கிறாங்க. எதை வச்சு எதனால அவங்க இந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்கன்னா பிகாஸ் தே ஹாவ் ஆக்சஸ் டு சம் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன். கம்பெனியோட ரகசியமான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிரும் அபவுட் தி கம்பெனி அண்ட் ஹூ விஷ் டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன். அந்த கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு அவங்களுக்கு சாதகமா அதை பயன்படுத்த ட்ரை பண்றாங்க. திஸ் அஃபெக்ட்ஸ் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி ஜெனரல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் இஸ் எசென்ஷியல் டு செக் திஸ் டெண்டன்சி. வெளியில இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இது உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஸோ அவங்கள வந்து ஏமாத்துறதுக்கு தான் இவங்க ட்ரை பண்றாங்க. இது மூலமா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். செபி ஹாஸ் டேக்கன் மெனி ஸ்டெப்ஸ் டு செக் இன்சைடர் ட்ரேடிங். இன்சைடர் ட்ரேடிங்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு செபி வந்து நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் இன்சைடர் ட்ரேடிங்? நெக்ஸ்ட் ஒன் வந்து கண்ட்ரோல் ஓவர் புரோக்கர்ஸ். புரோக்கர்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்றது செபியோட இன்னொரு ஆப்ஜெக்டிவ். It is important to supervise the activities of brokers and other middlemen. யாரையெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணணும்? brokers, அது போக மற்ற மிடில்மேனையும். In order to control the capital market. capital market கண்ட்ரோல் பண்ணணும்னா brokers, மீதி இருக்கிற இன்டர்மீடியரிஸ் எல்லாமே சூப்பர்வைஸ் பண்ணணும். To regulate their activities, it was necessary to establish the SEBI. So brokers, intermediaries எல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு செபியை வந்து ஆரம்பிக்கிறது ஒரு கட்டாயமா இருந்தது. So hope you all understood the topic. Thank you all.